உச்சநீதிமன்றத்தில் வந்த மிக முக்கியமான உத்தரவுகள் பத்தி தான் நம்ம பேச போறோம். இருங்க, கருகுன வாடை ஏதாச்சும் வருதா? வருது தானே? உங்களுக்கு வருது தானே? ஆமாங்க. நிறைய பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டுல, எப்பா எனக்கும் அப்படித்தான்ப்பா, ஒரு மாதிரி கருகுன வாடை வருது, வயிறு எரிஞ்சு புகையா போயிட்டு இருக்குது போல இருக்குது பல இடங்கள்ல. கருகுன வாடை வருது அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்றது? தீபாவளிக்கு இன்னும் 7-8 நாள் இருக்குது. இன்னைக்கே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் புகஞ்சி கருகுனதுக்கு அப்புறம் வர ஒரு வாடை. சரி, அவங்களுடைய துயரத்திலயும் நம்ம பங்கு எடுத்துப்போம். அழாதீங்க. உங்களுக்கு நான் எப்படி சொல்றது, என்ன சொல்றது? அழாத, கணத்தோட சரி. இப்ப எப்படி இருக்குமா? வர நல்லா இருக்குது. போ, நிறைய வச்சிருக்காங்க, போய் வாங்கிக்க போ. நாண்டுட்டு சாக போயா. இரு வாங்க. சரி வேணா போ. இத போன ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே. என்னடா அது? என்ன சொன்னாக்க சொல்லுங்களா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. முக்கியமான விடயமா பார்க்கணும்னா, இவர்கள் ஆடின ஆட்டம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு உச்சபட்சமாக ஒரு ஆட்டம் ஆடிடுச்சுன்றதை ஆதவர்ஜனா பதிவு பண்ணுறாரு. எப்படின்னாக்கா, தளபதி விஜய் அவர்களை ஒரு தவறான கோணத்தில் கொண்டு போய் ஒரு தலைவரே இல்லைன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணது. இவருக்கு இதான் வேலை. இந்த சம்பவம் நடந்து ஒரு 15 நாட்களாக இவர்கள் எப்படி கொண்டு போனாங்க, அவர் தலைமை பண்பற்றவர், டிவிகே கட்சின்றது ஒரு கட்சி கிடையாது, இவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பல விதமான விமர்சனம் வைத்த பொழுது, மன்னிப்பு கேட்கல இங்கே உன்னை கூறுக்குறா வெட்டி போட்டுருவேன், கேளுடா மன்னிப்பு. மன்னிப்பா தெரியாது போல நம்மளை பத்தி. வெள்ளிக்கிழமை கண்டிப்பா கரூர் செல்கிறார். அப்போ எந்த மாதிரியான ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும்னு பாருங்க. நேஷனல் நியூஸ் தம்பி தேசிய செய்தியாக மாறும். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. விட்டா சிஎம் ஆயிடுவா போல இருக்க. எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். Direction deserves to be issued to hand over the investigation to the CBI. To the CBI. To the CBI. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. What is the meaning sir? இதானா மீனிங்? ஏனா once சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துடுச்சுன்னா CBI ப்ராப் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்கேயுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. ஐயோ போச்சே போச்சே. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டயும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்டோட கிட்டயும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சிரிக்கிறீங்க? ஏனா இண்டிபெண்டண்டா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் செஞ்சிருக்காங்க. கம்பி என்ன போறீங்க? சரி சார். சுஷ்மா सारा सामान निकालो, हम साहूकार पे जाएंगे. உடனே சவுகார் படை கிளம்பிட்ட பாரு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கமிட்டியோட ஹெட்டா லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்தகி அவர்கள் அப்பாயிண்ட் ஆயிருக்கார். அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரோமோட் பண்றேன். ஆர்டர் ரெடி பண்ணுங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிஎம்கே சார்ந்து இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா கிளியரா உட்கார்ந்துகிட்டு இந்த இடத்துல இது நடந்தது, இந்த இடத்துல அது நடந்ததுன்னு சொல்லும் பொழுது தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கேன். தீர்ப்பா? எப்படாடி லா படிச்சு முடிச்சீங்க? நான் எங்கடா லா படிச்சேன்? விஜய் ஏன் பேசல, விஜய் ஏன் பேசல, விஜய் ஏன் பேசல, கரூருக்கு போய் பார்த்தாரா அப்படின்னு சொல்லி ப்ரோவோக் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்க முடிஞ்சது. வினோத், மனப்படம் பண்ணதெல்லாம் இங்க ஒப்பிக்க கூடாது, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். அதனால தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வெற்றி வாகையை சூடியிருக்காங்க. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, எப்பயுமே இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுன்னா மக்களுக்கு உண்மை தெரியாம போயிடும். நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பயன்பட்டு இருக்கு. வரக்கூடிய அக்டோபர் 17ஆம் தேதி 10 மணிலிருந்து 11 மணிக்குள்ள விஜய் அவர்கள் காலையில போயிட்டு கரூர்ல பார்க்கணுங்கிறது தான் அவருடைய கோரிக்கை. எல்லாத்தையும் பொலிட்டிக்கல் பண்ணா எப்படிங்க?
என்னடா பாக்குற துப்புறானேனா உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு அதான் நான் துப்புறேன் தோத்துக்கிட்டே இருக்கீடா. குறிப்பாக இன்றைக்கி ஆதவ்கிட்ட வந்து விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னாக்கா, ஏதோ நம்ம போனோம், ஃபோட்டோக்கு மலர் வளையம் வச்சோம், காசு கொடுத்தோம் வந்தது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தோடு தொடர்ச்சியாக நம்ம பயணிக்க வேண்டும். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. குடும்பம் மாதிரி ஆக போகிறாங்களா? குடும்பம் மாதிரி ஆகி கிட்டத்தட்ட தத்து ஒரு குடும்பத்தை தத்து எடுத்துக்கிட்டா இப்போ இருக்குமோ அதே போல் நம்ம தத்து எடுத்து அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் இறுதி கட்டம் வரைக்கும் நம்ம செய்யணுன்றத உறுதியாக இருக்கிறாருன்ட்டு. ஏன்னா நீங்க நல்லவையா. பிஜேபி வந்து விஜய் அவர்களை வந்து கையில் தூக்கிடுச்சுன்றானாக்கா, அப்போ இதை விமர்சிக்கக்கூடிய நபர் தீர்ப்பை விமர்சிக்கிறான் அப்படின்னாக்கா, இப்போ இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணிங்க திமுக.